ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்மளால் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் விவரமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாமே, நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கும் புரியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டைமிங்கை வந்து கரெக்டாக வந்து கீப்பப் பண்ணிக்குவாங்க. நீங்கள் காலையில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து மிஷினில் உட்கார்ற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த டைமுக்குள்ளார நம்ம வந்து மிஷினில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அது ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாள் செஞ்சுட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதே டைமிங்க்கு உங்களால் மிஷினில் வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கே பழகிடும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸோ இல்லை ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறது எல்லாமே வந்து நான் வந்து உணர்வுபூர்வமாக நான் வந்து அனுபவிச்சது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து ஃபீல் பண்ணி இப்படிலாம் நம்ம செஞ்சு பார்த்து எனக்கு அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவாக எடுத்து சொல்கிறேனே தவிர, நான் வீடியோக்கோசம் உங்களுக்கு நான் சொல்லவே கிடையாது. இது போல் ட்ரை பண்ணதுனால தான் என்னாலுமே ஓரளவுக்கு இப்போது கேட்குறாங்க. ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ்னு வந்து ஒரு சில பேர் கேட்குறாங்கன்னா, அந்த டைமுக்கு என்னால் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா, நான் வீட்டு வேலையெல்லாம் காலையிலே முடித்ததுனால மட்டும்தானே வந்து அவங்க கேட்கும்போது என்னால் அர்ஜென்ட் ப்ளவுஸ்னாலும் கொடுக்க முடியுது. இல்லைனா என்னுடைய பெண்டிங் வேலை இருக்குது அப்படின்னும்போது என்னுடைய சிந்தனை ஃபுல்லாகவே அந்த பெண்டிங் ஒர்க்கில் தானே இருக்கும். அப்படி நான் இருக்கும்போது நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கும், வர கஸ்டமர்கிட்ட எனக்கு வேலை இருக்குது, என்னால் இப்போ ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ நம்மளால் முடியுது அப்படின்னா நம்ம வந்து டைமை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கீப்பப் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து கஸ்டமர்கிட்ட அர்ஜென்ட் துணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நம்ம அதை வாங்கி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுது. அப்படி கொடுக்கறது மூலிமா நமக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? நம்மளும் வந்து ஒரு வருமானம் சம்பாதிச்ச மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெண்டிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து வீட்டு வேலையை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே சரி தான், அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலைக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்ற மாதிரி பாருங்கள். எனக்குமே பெண்டிங் ஒர்க்கு இருந்துச்சு. இப்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் அதுக்குள்ளார தீபாவளிக்குள்ளார நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் வேறு நான் ஃப்ரெஷ்ஷான ஜாக்கெட்டும் வந்துட்டு இருக்கு. இப்போது நான் பெண்டிங் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கேன். 2 ஒர்க்கையும் பார்க்குறதுனால கொஞ்சம் ரொம்ப, அதாவது கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நான் அதை சரி பண்ணால் தானே நான் வந்து தீபாவளி டைம் அப்போ ஓரளவுக்கு அந்த டைமில் அந்த துணியை என்னால் ஸ்டிச் பண்ண முடியும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு உட்காந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னும்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணி தான் நம்ம அதுலேருந்து மேலே வர வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டைமை வந்து எப்படி நம்ம பிரித்து எடுத்து நம்மளால் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்ட்டு, இப்போ வந்து என்னுடைய வீடியோவை பார்க்குற நீங்கள் பிகினராகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நல்ல ஸ்டிச் பண்ண தெரிகிற ஒரு நம்ம வியூவர்ஸாகவும் இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து டைமை வந்து கீப்பப் பண்ணுறீங்க, அதை வந்து இது போலலாம் நீங்கள் டைமை கீப்பப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை உணர்வுபூர்வமாக வந்து நான் வந்து இதை செஞ்சு இது எனக்கு வந்து சக்ஸஸாக ஆனதுனால தான் நான் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும், மதியத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும், அதாவது நமக்கு ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுக்குவாங்க. ஒரு நாளை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்குவாங்க. காலையில் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் மிஷினில் வந்து எவ்வளோ சீக்கிரம் உட்காடுறீங்க, அதை வந்து நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்குவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாளைக்கான ஒர்க்கு தான் அது. அந்த ஒரு நாளைக்கான ஒர்க்கில் வந்து 2ஆக பிரித்து அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த டைமிங் வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். மதியத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி டைமிங் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு இல்லையா? நான் சொல்லுவேன், என்னுடைய டைமிங் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா மதியத்துக்குள்ளார ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நேரத்தில்
நேரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும் இல்லையா. அதே வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு 1 ஹவருக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கூட நீங்கள் ஒரு 11 மணிக்கு உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 2-3 ப்ளவுஸ் தைக்கலாம். 10 மணிக்கு உட்காந்தா கூட ஒரு 3 ப்ளவுஸ் தைக்க முடியும் 1 ஹவர் அப்படின்னா. இதே வந்து ஒரு 3/4 மணி நேரம் அப்படின்னா கூட ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் தாராளமாக. அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் உட்காருறீங்க அப்படின்னும்போது மறுபடியும் ஒரு 3-4 ப்ளவுஸ் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 6-7 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டைம் பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ டைம் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுன்றதை நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா. நான் வந்து என்னுடைய டைமிங் எப்படி நான் பிக்கப் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மணிக்கெலாம் நீங்கள் மிஷின் விட்டு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாத்தையுமே உட்காந்து கொக்கி கட்ட ஆரம்பிக்கலாம். கொக்கி கட்டி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டுக்குள்ளார நீங்கள் ஒரு 6-7 மணி வரைக்கும் நீங்கள் கொக்கி கட்டி எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம நைட்டுக்கு டின்னருக்கு ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மணி ஒரு 9 மணிக்கெலாம் கூட நீங்கள் ரிட்டன் வந்து நாளைக்கு ஸ்டிச் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலைக்கு உங்களுக்கு அதுபோல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். நம்ம தான் டைமை வந்து நமக்கேற்ற மாதிரி நம்ம ஒதுக்கிக்கணும். நமக்கு வந்து டைம் வந்து கொடுக்காது. நீங்கள் இப்படிலாம் வந்து செய்யுங்கன்னு யாரும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அந்த டைமை எப்படி வந்து கீப் அப் பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் வந்து யோசித்து செய்யணும். இதன் மூலியமாக தான் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அந்த வருமானம் நம்ம குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையுமே நம்ம இதுலேருந்து தான் பார்த்துக்கணும் இல்லையா. நம்ம வந்து இப்போ சும்மா உட்காண்ட்ருக்கோம் அப்படின்னும்போது யாருமே வந்து என்னம்மா உட்காண்ட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வருமானம் சம்பாதிக்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு வேலை சொல்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து பார்த்து சிரிக்கிறதுக்கு வேணால் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னும்போது நமக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கோ இல்லை வந்து இன்றைக்கி வந்து ஒரு முன்னேற்றம் இப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னா இதனால நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறதுக்கோ ஒருத்தரும் வரமாட்டாங்க. நீங்கள் இதே கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, சிம்பிளானது தான். ஆனால் அதுலேருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் யார் எப்படின்றது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பண தேவை இருக்குது இல்லை அது அப்பால்பட்டது. நீங்கள் சும்மா கூட உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்டேயோ இல்லை நீங்கள் பழகிறவங்கக்கிட்டேயோ சும்மா கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கன்னா ஒரு 10,000 ஏன்னா வட்டிக்கு கூட எங்கன்னா தான் கேட்டு பார்க்கணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு பாருங்களேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்டே கூட இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். அதை வந்து நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களும் அதை நம்மளால் உணர முடியும். ஒரு சிலர் வந்து அதை வந்து அவங்களுடைய ஃபேஸில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மைண்ட் செட்டில் நம்மளை பார்க்குறாங்க. அதை வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு சில பேர். அதெல்லாம் வந்து இவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து மேலே வந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு வயிறு எறிகிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா. நான் வந்து நிறைய வந்து ஒரு வேளை நான்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கெலாம் கூச்சப்படவே இல்லை. எதனால் நான் இதை வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கே நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னும்போது எப்படின்னா மந்த்லி சேல்ரி தான் அவருக்கு. மந்த்லின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மந்த்லி சேல்ரினாலே நமக்கு இப்போ ஒரு 1ஆந்தேதி 2ஆந்தேதியெல்லாம் சம்பளம் வந்துடுது அப்படின்னா அதை நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக லோன் வாங்கியிருப்போம், அதெல்லாம் நமக்கு அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்கன்னும் போது அது அப்படியே முடிஞ்சு போயிடுது. அப்போ நம்ம சாப்பாட்டுக்குன்னு அதில் எதனா கொஞ்ச நாள் எடுத்து வைக்க முடியும். அப்படின்னும் போது ஒரு 10 டேஸ்க்கு நம்ம அதில் இருக்கிறத மேனேஜ் பண்ணி நம்மளால் நம்ம வந்து வீட்டை வந்து சமாளிச்சிட முடியும். மீதி அதுக்கப்புறம் இருக்கிற நாளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது யார்கிட்டயாச்சும் போய் ஒரு சின்னதாக ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் கேட்குறாங்கன்றதுக்கோசம் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் தயாராலாம் இல்லை. நம்ம வந்து கஷ்டப்படுறோன்னும் போது அதை பார்க்குறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்களே தவிர இது வந்து சரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் யாரும் தயாராக இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் ஹெல்ப் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்கவுங்களுக்கும் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து அவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது.
இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சும்மா கேட்டு பாருங்கள், அப்போயே தெரிஞ்சுட்டோம் நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து இந்த இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பண தேவைன்றது நமக்கு அதிகமாக இருக்க தான் செய்யுது இல்லையா? அந்த பணத்தை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோன்னும் போது அதை வந்து நம்ம வீட்டில் வந்துட்டே சம்பாதிக்கிறதுக்கு நம்மளால் நம்ம ஒரு கைத்தொழில் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அதை வந்து அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம், அதே போல் நம்மளும் வீட்டில் இருந்துக்கிட்டு சம்பாதிக்கலாம். அந்த சம்பாரணம் வந்து நமக்கு வீட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நீங்களுமே உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு என்ன வேணும், இப்போ ஒரு ஜுவல்ஸ் வந்து ஒரு போட்டு வைக்கலாம். அதாவது நகைக்கடையில் வந்து ஒரு சீட்டு மாதிரி போட்டு வைக்கலாம். இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டு வைக்கலாம். ஆனால் என்னால் பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய வருமானம் வந்து குடும்பத்துக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்கிறதுனால என்னால் அதெல்லாம் எடுத்து வைக்க முடியல. பார்க்கும்போதும் கேட்கும்போதும் எனக்கே ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இன்னும் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அது நம்ம சம்பாதிக்கிறதா நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம சேவிங் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஜுவல்ஸோ எடுத்து வைக்க முடியும். பார்ப்போம், இதேமாரி இருந்துராது. அதுவும் காலம் மாறத்துக்கு ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்குது. எவ்வளோ தாண்டி வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்குள்ளார நானே மோட்டிவேட் ஆகிக்குவேன். எனக்கு யாரும் மோட்டிவேஷன் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னும் போது நான் வந்து எனக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வருதோ அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து இந்த இடத்துல இருக்கானும் போது எனக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறவங்க யாரும் கிடையாது. நம்ம எதனா ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கா கேட்குறதுக்கு இருக்கிறாங்க. அதே வந்து நம்ம இது மாதிரிலாம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா யாரும் நமக்கு பதில் சொல்கிறதுக்கோ யாரும் கிடையாது எனக்கு. அப்படி இருக்கும்போது நானே தான் எனக்குள்ளார நான் மோட்டிவேட் ஆகிக்குவேன். எனக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா இன்றைக்கி இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா ஒரு 500 கிடைக்குது அப்படின்னும் போது உடம்பு சரியில்லைனா பரவாயில்ல, போய் ஒரு மெடிக்கலில் போய் ஒரு டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு மறுபடியும் நான் ஸ்டிச் பண்ண உட்காந்துருவேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து காசு வந்து ரொம்பவும் நமக்கு முக்கியமாக இருக்குது இல்லையா? அப்போ வந்து அதை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம வந்து இதெல்லாம் அனுபவித்து தான் நம்ம இந்த ஃபீல்டில் வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். இதனால் நமக்கு வந்து குடும்பத்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு இந்த மாதிரிலாம் யோசனை இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த உடம்பு டயர்டு பெயின் இருக்குது, என்னால் முடியல, உடம்பு ஏற்கனவே வீட்லேயே இவ்வளோ ஒர்க் இருக்குது, நான் எங்கேருந்து சிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற நீங்கள் கேட்குற அந்த கேள்வியே வராது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே ஒரு நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை வந்து கை மேலே காசை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆசை வந்து நம்ம டெய்லியும் ஸ்டிச் பண்ணணும், அந்த வருமானம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயமா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தோண ஆரம்பிக்கும். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுபோல் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.